புதுக்கோட்டையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டிய பலத்த மழையால் மாநகரின் முக்கிய பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் முகமது ஷேக்கிடம் கேட்டு பெறலாம். முகமது ஷேக், தற்போது புதுக்கோட்டையில எந்தெந்த பகுதியில வெள்ளம் சூழ்ந்திருக்கு, மக்கள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்றாங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்நிலையில்தான் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நேற்றும் இன்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதேபோல் நேற்றைய தினம் ஆலங்குடி, கரம்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழை இல்லாமல் தான் இருந்தது. இந்நிலையில் தான் இன்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென வானிலை மாற்றம் ஏற்பட்டு மாலையில் இருந்து புதுக்கோட்டை மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடங்கியது. குறிப்பாக 3 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் புதுக்கோட்டை மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து குளம்போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள சாலையில் மழைநீர் முழுமையாக தேங்கி அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள், ஆட்டோ, இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்கள் பழுதாகி நிற்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போல்தான் கீழராஜ வீதி, மேலராஜ வீதி, அதே போல் நகரின் முக்கிய சாலைகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பணி முடிந்து வீடு திரும்பிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாநகராட்சியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட போஸ் நகர் 12ஆம் வீதியில் உள்ள 4 குடியிருப்புகள்ல மழைநீர் சூழ்ந்து அந்த குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தாங்க. குறிப்பா புதுக்குளம் சீரமைப்பு பணி நடைபெற்றனால அதுக்கு செல்லக்கூடிய வரத்து வாய்க்கால் அடைக்கப்பட்டனால அங்கு தண்ணீர் செல்ல வழி இல்லாம அந்த குடியிருப்புகள், அதாவது போஸ் நகர் 12ஆம் வீதியில் உள்ள 4 குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. இதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுமே மழைநீர் சூழ்ந்திருக்கு. ஏன்னா கடந்த சில மாதங்களாக இல்லாத மழைப்பொழிவு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஒரே நேரத்துல 3 மணி நேரமாக அதி கனமழை புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பெய்ஞ்சிருக்கு. சமீபத்துல இது மாதிரி மழை புதுக்கோட்டை மாநகர்ல இல்ல. இந்த மழை கோடை, அதாவது வெயிலின் தாக்கத்துல இந்த மழை சற்று ஆறுதல் அளித்தாலும் இந்த 3 மணி நேரமா இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால மாநகராட்சி பகுதி பெரும்பாலான பகுதியில மழைநீர் சூழ்ந்திருக்கு. புதுக்கோட்டை மாநகராட்சியை பொறுத்தவரை மழை பெய்யும் பொழுது தண்ணீர் காணப்படும். மழை விட்டு சிறிது நேரத்தில் தண்ணீர் வடியக்கூடிய பகுதி, குறிப்பாக தாழ்வான பகுதியில தான் மழைநீர் தேங்கி இருக்கும். மேலும் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் மாநகராட்சி ஊழியர்கள் கம்பன் நகர், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரை அகற்றி, அதாவது கருத்து கால்வாய் அடைப்புகளை நீக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் இன்னும் 2-3 மாத காலங்கள்ல வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கும். அதனால புதுக்கோட்டை மாநகராட்சியில் உள்ள வரத்து கால்வாய்களை முன்கூட்டியே சீரமைக்கணும், தூர்வாரணும். அப்படி தூர்வாரினாதான் வரக்கூடிய பருவமழை காலத்தை எதிர்கொள்ள முடியுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இருப்பினும் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் மாநகராட்சி ஊழியர்கள் பல்வேறு பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் அப்புறப்படுத்தும் பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. முகமது ஷேக், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.